அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திர மாதம் 18ஆம் தேதி குரு நமக்கு பயிற்சியாகி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. இந்த குரு பயிற்சி காலச்சக்கரத்தோடு இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாமே கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சூரியனை மையமாக வச்சு தான் கிரகங்கள் அப்படிங்கிறது சுற்றி வருது. அதனால் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த கிரகங்களோட பெயர்ச்சி தான். அதுவும் சுபபலன் தரக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவான். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலம் அப்படின்னா ஒரு ஆண்டு கிரகம் அப்படின்னு இந்த குரு பகவானை அழைக்கலாம். நாம் 2024ஆம் ஆண்டில் மே மாதம் 1ஆம் தேதி பகல் 12:59 மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு பேச்சு ஆகுறாரு இந்த குரு பகவான். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விடவும் தன்னுடைய பார்வையாலேயே அற்புதமான பலன்களை எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர். அதனால 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கறாரு. குருவோட பார்வை 9ஆம் இடத்துல பதியும் பொழுது மிக மிக விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவான் ரிஷபத்திலிருந்து எந்தெந்த ராசியிலெல்லாம் பார்வை பதியுது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் பார்வையா குரு கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையா விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையா மகர ராசியையும் பார்க்கறாரு. அதனால இந்த பார்வைப்படக்கூடிய ராசிகள் அனைத்துமே நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். குரு அப்படிங்கிறவர் ஆசிரியர். அதனால் ஒருபோதும் எந்த ராசிக்கும் கெடுதல் அப்படிங்கிறது நடக்காது குரு பகவானால். அதே சமயம் ஆசிரியர் தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவும் தவறு செய்பவங்களை கண்டிப்பதற்காகவும் அதிகமாக நம்மளை கடிந்துக்குவாங்க, அதிகமாக நம்மளை எச்சரிப்பாங்க. அந்த மாதிரி தான் குரு பகவான் கெடுதல் செய்வது போல தோன்றினாலும் நமக்கு பிற்காலத்தில் நம்மளுடைய முன்னேற்றத்தை உயர்த்துறதுக்காக தான் இந்த குரு பகவான் நமக்கு இவ்வளவு பாடங்களையும் கற்றுக் கொடுத்துருக்கார் அப்படின்னு நமக்கு புரியும். குரு பகவான் ஆட்சி, உச்சம், நீசம் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தனுசு ராசிலையும் மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசியில் நீசம் அடைகிறாரு. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் அதிபதியாக இருக்கிறாரு. கன்னி, விருச்சிகம், மகரம் 3 ராசிகளையும் குரு பகவான் நேரடியாக பார்க்கறதால அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும், தொல்லைகள் அகலும், கெட்டது விடும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் விரும்பியபடி உங்களுடைய காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இடையில வக்கரம் அடைகிறாரு. வக்கர காலத்துலலாம் ஒரு சிலருக்கு சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்கும். இதற்கிடையில நமக்கு ராகு கேது பேச்சு நிகழ இருக்குது. இவற்றை எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு தான் இந்த குரு பகவானோட பேச்சியால் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த வரப்போகிற குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செஞ்சுட்டு வந்த குரு பகவான் 1/5/2024 முதல் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்க போகிறாரு. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் தோல் ஸ்தானமான 10ஆம் இடத்துல இருந்துட்டு வந்திருந்தாரு. இனிமேல் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையா கன்னி ராசியையும், சகோதரஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையா விருச்சிக ராசியான புத்திரஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையா மகர ராசியான கலத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுறது. குரு பகவானோட பார்வை சகோதரஸ்தானத்தை பார்க்கறதால இளைய உடன்பிறப்புகள் வழியில நல்ல ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உண்டு. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தூரதேச பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. நீங்க எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறதே கிடைக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வீட்டோட தேவைகளை அறிஞ்சு எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பீங்க. குரு பகவானோட 7ஆம் இடத்து பார்வை புத்திரஸ்தானத்தை பார்க்கறதால பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி பேச்சிலையும் தெளிவு அப்படிங்கிறது இருக்கும்.
புது வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலம் உங்களுக்கு செயல்களில் மாற்றம் அப்படிங்கிறது வரலாம். திருமணமான தம்பதிகளுக்கெல்லாம் சுப செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. குரு பகவானோட 9ஆம் பார்வை களத்திரஸ்தானத்தை பார்க்கறதால வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் கூடி வரும். உங்களுடைய திறமை கூறிய மதிப்பு மரியாதை இது எல்லாமே வேலை செய்கிற இடத்துல கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. தர்ம பணிகளில் அதிகமாக ஈடுபாடு அப்படிங்கிறது உண்டாகும். அரசாங்க விஷயங்கள்ல இருந்துட்டு வந்த தாமதம் நீங்கி துரிதமாக நடக்க தொடங்கும். இனிமேல் தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியாக இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது தொழில் வளம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. தொழிலில் இருந்த போட்டிகள் எல்லாமே விலகும். குடும்பத்தில் வருமானமும் கூடும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டு நேர்மறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்துக்குங்க. நிச்சயம் நன்மை அப்படிங்கிறதே கிடைக்கும். உங்களுக்கு ஆடம்பர செலவுகளால் உங்களுக்கு கையிருப்புலாம் கரையலாம். அதிகார வர்க்கத்தினரான ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குருவின் பார்வை பலன் அப்படின்னு பார்த்தோம்னா 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதியுது. குரு பகவானோட 3ஆம் இடத்து பார்வையால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். விஐபிகளோட அறிமுகம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. கண்படும் விதத்தில் சில காரியங்கள்லாம் துரிதமாக நடக்கும். உங்களுக்கு போட்டிக்கு கடை வைத்தவங்கெல்லாம் விலகுவாங்க. புகழ்மிக்கவர்களோட சந்திப்பால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அரசியலில் ஈடுபாடு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இனிமேல் அதிகரிக்க போகுது. இந்த குரு பேச்சுக்கு பிறகு முக்கிய பொறுப்புகள்லாம் வரும். உங்களுக்கு துணிந்து சில முடிவுகள் எல்லாத்தையுமே எடுப்பீங்க. இனிமேல் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது உண்டு. சரிந்து கிடந்த பொருளாதார நிலை உங்களுக்கு இனிமேல் சகஜ நிலைக்கு வரப்போகுது. குரு பகவானோட வக்ர காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 15/10/2024 முதல் 10/2/2025 வரைக்கும் இருக்குது. இக்காலத்தில் ரோஹிணி மற்றும் மிருகசிரிச்ச நட்சத்திரத்தில் குரு பகவான் வக்கரம் பெறாரு. குடும்பத்தில் சுமை அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலாம் திருப்தி இருக்காது. திட்டமிட்ட காரியங்கள்லாம் திசை மாறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் சற்று கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த குரு வக்கர காலத்தில் மட்டும் மறைமுக எதிர்ப்புகள் தொழிலில் குறுக்கீடுகள்லாம் சேரும். உங்களுக்கு குடும்ப விஷயங்களை 3ஆம் நபருடன் சொல்லாமல் இருக்கிறதா நல்லது. அதே போல அலுவலக பிரச்சனைகளையும் மற்றவர்களிடத்துல எடுத்துரைக்க வேண்டாம். எதிர்பாராத வகையில் எல்லை மீறிய விரயங்கள் அப்படிங்கிறது வரும். எதையும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு இந்த குரு வக்கர காலத்தில் செய்துக்கிறது நல்லது. பெண்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி குழந்தைகள் பற்றிய கவலை அப்படிங்கிறது ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கைக்கான முயற்சிகள் எல்லாமே கூடி வரும் தான் சொல்லணும். சிறு தொழில் மற்றும் குறுந்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுல இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எதிர்பாராத பயணங்கள் மூலம் உங்களுக்கு புதிய அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பெண்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் மந்த நிலையில இருந்துட்டு வந்த கல்வி விலகி உற்சாகத்தோடு கல்வியில் செயல்படுவீங்க. உங்களுடைய சிந்தனையில் தெளிவு அப்படிங்கிறது இருக்கும். உயர்கல்விக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆசிரியர்களோட ஆலோசனையும் வழிகாட்டுதலும் நல்ல மதிப்பெண்கள் பெற வழிவகுத்து கொடுக்கும். விளையாட்டுத் துறைகளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல முன்னேறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பணிகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன் அப்படிங்கிறதே கிடைக்கும். உங்களுடைய மனதுக்கு பிடிச்ச விதத்தில் புதிய வேலை வாய்ப்பெல்லாம் உண்டு. குடும்ப விஷயங்களை வேலை செய்கிற இடத்துல பகிர்ந்துவதை தவிர்த்துக்குங்க. இழுபறியாக இருந்துட்டு வந்த சில வரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்களிடத்திலையும் நீங்க அனுசரித்து போகணும். வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த குரு பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வியாபாரிகள்லாம் இருந்துட்டு வந்த நெருக்கடியான சூழல் எல்லாமே குறைஞ்சி அரசு வழியிலையும் உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளையும் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் தகுந்த ஆவணங்களை கொண்டு செயல்படுத்தினீங்க அப்படின்னா லாபம் அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் சார்ந்த ஒரு விதமான குழப்பமான நிலை தான் இருக்கும். புதிய முயற்சிகளெல்லாம் சிறு சிறு தடைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதன் பிறகுதான் உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சகோதரர்களையெல்லாம் அனுசரித்து போகணும். எதிர்பாராத வகையில் வெளியூர் பயணங்களால் உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். மற்றவர்களோட கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது தான் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது.
கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியால உங்களுடைய முயற்சிகள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. உடன் இருப்பவர்களாலையும் உடன் பிறந்தவர்களாலையும் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறதே கிடைக்கும். அதுவே உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சியால எதிர்காலம் சார்ந்த சில முதலீடுகள் செய்யும் பொழுது எந்த தொழில முதலீடு செய்ய போறீங்களோ அந்த தொழில இருக்கிறவர்களின் ஆலோசனையை கேட்டு அதன் பிறகு செய்துக்கிறது நல்லது. மிகவும் கடகராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அம்பால வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நினைச்ச காரியம் கைகூடி வரும். இல்லத்து பூஜை அறையில் வாராகி அம்மனை படம் வைத்து வழிபட்டுட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அனுமன் கவசம் படித்து அனுமனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஆனந்தமாகவே இருக்கும்.